குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. போதும் போதும் போதும். அவர் யாரு? கிறிஸ்து. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபம். இப்போது இயேசு யாரை நித்திய மீட்பு பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? பிதாவை. நல்ல கவனிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப இப்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே இயேசு பூமியில் இருந்த போது பிதாவையே வெளிப்படுத்தி கொடுத்தார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பரமனுக்கு எங்கள் பிதாவே. முக்கியமா ஒரு வசனம், உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் என்னை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தும். அப்ப நித்திய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பிதாவின் பார்வை, பிதாவுடைய ஆட்ரிபியூட்டை நான் உங்களுக்கு காமிக்கணும். இயேசு பிதாவை காமிச்சான்னா சபைக்கு பிதா காண்பிக்கப்பட வேண்டும். பிதாவின் வெளிச்சத்தை சபை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாய் பிதா அன்பாகவே இருக்கிறார். பிதாவின் வெளிச்சம். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கோபப்படாதவர். இதுதான் சபைக்கு பிதாவை காண்பிக்கணும். மீட்பை பெற்றவர்களுக்கு சபை போதகர் பிதாவை காண்பிக்க வேண்டும். பிதாவின் வெளிச்சம் மக்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆவி என்ன மீட்பை பெற்று விட்டது? அதுக்கு அழிவே இல்லை. அப்ப நம்ம ஆவிக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என் ஆவியிலே இருக்கிறது. தேவத்துவத்தின் முழுமையான பரிபூர்ணம் என் நித்திய மீட்பை பெற்றுக்கொண்ட என் ஆவிக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஆவிக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீடு இருக்கு, விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்கு. எல்லாம் நித்திய மீட்புக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி மீட்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சரீர வாழ்விலே, இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் சபை மக்கள் வாழ வேண்டும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆவி நித்திய மீட்பு. சரீர வாழ்வில் இந்த உலகத்தில் சரீரத்தில் ஆரோக்கியம், சுகம், வாழ வயது, பலன். இயேசுவை குறித்து பவுல் சொல்கிறார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரை மீட்கும் பொருளாக உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே. அந்த மீட்கும் பொருளுக்குள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம், வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம், நீங்க எவ்வளவு புரியுறீங்களோ, எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவாக நீங்கள் பிள்ளைகள், சந்ததி சந்ததி உடையவர்களாக இருப்பீர்கள்.